அந்த ஒரு பார்ட்னர் கூட கமிட் ஆகுறாங்க. கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இவங்க ரொம்ப அட்ஜஸ்டபிளாக எல்லாத்துக்கும் சரின்ற மாதிரியும் ரொம்ப சாஃப்ட்ன்ற மாதிரியெல்லாம் வந்து தெரியும். பட் ஒன்ஸ் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில விஷயங்கள் என்னால் இவ்வளோ தான் முடியும், நீ அதிகமாக எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி. ஒரு பணம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இவங்க செலவு பண்ணுவாங்களா? இப்போ மேஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க அந்த ஒரு பார்ட்னருக்கு. அந்த அமைப்பு வந்து மேஷத்துக்கு இருக்கும். பட் கண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செலவுலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தேவையில்லாமல் செலவு பண்ணுறது. இப்போ ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் கூட அவங்க வந்து உடனே வாங்கிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. நல்லா வந்து 4 இடத்துல விசாரித்து அதை பற்றி தெளிவான ஒரு 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 அறிக்கைக்குள்ளே அவங்க வந்த பிறகு தான் வந்து அந்த விஷயத்துலேயே இன்வால்வ் ஆகாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோனுக்குள்ளே தான் அந்த ஒரு லவ் லைஃப்குள்ளே கூட லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்னர்ஸ்க்கு. இவன்னா ஒரு மாதிரி ஒரே மாதிரியாகவே இந்த பையன் இருக்கிறானே, எதுவுமே அவ்வளோ செட் ஆகிற மாதிரி தெரியலையே, இது இந்த மாதிரிலாம் ஒன்றுமே. ஏன்னா பெண்களுக்குனாலே செலவு பண்ணணும் இல்லையா? அது மாதிரிலாம் வந்து